ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான அந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் பண்ண போகிறேன். இதில் வந்து அசட் அலோகேஷன்னா என்ன, ஏன் அசட் அலோகேஷன் பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அசட் அலோகேஷன், ஒரு அசட் அலோகேஷன் நம்ம எப்படி வந்து கரெக்டாக பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு அசட் அலோகேட் பண்ணி நம்ம எப்படி ஒரு லாங் டேர்மில் நம்ம எப்படி ஒரு நல்ல ஒரு வெல்த் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அசட் அலோகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பிளானிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட நீங்க பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து நீங்க வந்து அலோகேஷன் வந்து ஒவ்வொரு அசட்டுக்கும் எவ்வளவு அலோகேஷன் நீங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஈக்விட்டிஸ்ல வந்து எத்தனை பர்சன்டேஜ் நம்ம அலோகேட் பண்ணலாம். அதே மாதிரி டெப்ட் இப்போ வந்து பிக்சட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய பிக்சட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய டெப்ஸ் அசட்ஸ்ல நம்ம வந்து எவ்வளவு பண்ணலாம், ஹைபிரிட் அசட்ஸ்ல எவ்வளவு பண்ணலாம், அதே மாதிரி மணி மார்க்கெட்ல எவ்வளவு பண்ணலாம், கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல நம்ம எவ்வளவு பண்ணலாம். ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா வெரைட்டி ஆஃப் அசட்ஸ் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் அசட்லயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும், டெப்ட் அசட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டுமே கலந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்ட் அசட், ஹைபிரிட் அசட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா அதை நிறைய வெரைட்டியா பிரிப்பாங்க. ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், மல்டி கேப், ஸோ அந்த மாதிரி நிறைய பிரிப்பாங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம அந்த ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், நம்ம வந்து ஒவ்வொரு அசட்டுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த பிளானிங் பண்றதா வந்து அசட் அலோகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அசட் அலோகேஷன் வந்து நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ரிஸ்கை வந்து கரெக்டா மேனேஜ் பண்றதுக்கு, நம்மளோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ எப்பவுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து நம்மளோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து கரெக்டா வந்து பெர்ஃபார்ம் ஆகணும். அதே நேரத்தில் நம்மளோட ஏஜ் ஃபேக்டர் பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் நம்ம டாலரேட் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்தும் நம்ம பண்ணலாம். நம்மளோட கோல் பேஸ்ட் பொறுத்தும் நம்ம வந்து அசட் அலோகேஷன் நம்மளால பண்ண முடியும். அசட் அலோகேஷன் எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் பேஸ்டு அசட் அலோகேஷன் அப்படின்றத நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நீங்க ஒரு 25 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஈக்விட்டியில வந்து ஒரு 70 to 80% வந்து அசட் நீங்க அதுல பண்ணலாம். பாக்கி ஒரு 30% பாத்தீங்கன்னா நீங்க டெப்ட் அசட்ஸ்ல வந்து நீங்க அலோகேட் பண்ணலாம். ஏன்னா உங்களோட ஏஜ் ஃபேக்டர் வந்து நீங்க ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 15 to 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் வரைக்கும் உங்களால வெயிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 70% இருந்து 80% வரைக்கும் இப்போ ஈக்விட்டி அசட்ஸ்ல வந்து நீங்க அலோகேட் பண்ணலாம். இப்போ அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மிட் ஏஜ்ல இருக்காங்க, இப்போ வந்து ஒரு 40 இயர்ஸ்ல இருந்து 50 இயர்ஸ்க்குள்ள இருக்காங்க அப்படின்னா நம்ம ஈக்விட்டியில பண்ணக்கூடிய அந்த அலோகேஷன் அப்படின்றத ஒரு 10% நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 65% வந்து நம்ம ஈக்விட்டியில நம்ம பண்ணலாம். ஸோ பாக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20% நம்ம டெப்ட்ல நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10% வந்து நம்ம மணி மார்க்கெட் அந்த மாதிரி வந்து பிக்சடா நம்ம பிக்சட் டெபாசிட்ஸ் இந்த மாதிரி நமக்கு மணி வந்து தேவைப்படும் போது இமீடியட்டா எடுக்கக்கூடிய நம்ம அசட்ஸ்ல வந்து அலோகேட் பண்ணலாம். ஈவன் வந்து லோ ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நம்ம வந்து பேங்க்ல வந்து இப்போ பணம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஒரு டெம்பரரியா பார்க் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அசட்ஸ்ல வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட 10% வந்து நம்ம அலோகேட் பண்ணி வைக்கலாம். ஸோ வந்து இப்போ ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்க, 50 to 60 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களால வந்து ஓரளவுக்கு ரிஸ்கை வந்து டாலரேட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல ஒரு 40 to 50% வந்து ஈக்விட்டியில நம்ம அலோகேட் பண்ணிட்டு ஒரு 30 to 35% வந்து டெப்ட்ல நம்ம வச்சுக்கலாம். ஸோ வந்து அவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வாலட்டைல் ஆகாது. ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப இறங்கினாலுமே நம்ம வந்து டெப்ட் அசட்ஸ்ல நம்ம வந்து அதிகமான பர்சன்டேஜ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இப்போ ரொம்ப சீனியர் பர்சன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஒரு 20% வந்து நம்ம மணி மார்க்கெட், இப்போ இமீடியட்டா வந்து நம்ம எடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லோ ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம பார்க் பண்ணி வைக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து இப்போ நான் சொன்னது வந்து ஏஜ் ஃபேக்டர் பொறுத்து அலோகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்தும் வந்து நம்ம அலோகேஷன் நம்ம பண்ணணும். இப்போ ஈவன் யங்கர் ஏஜ்ல இருக்கிறவங்களே அவங்களால வந்து ரொம்ப ஹையர் ரிஸ்கை டாலரேட் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க அந்த ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பர்சன்டேஜ் அப்படின்றத கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 50 to 60% மட்டும் ஈக்விட்டியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 30 to 40% வந்து டெப்ட் அசட்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்து வந்து நம்மளால வந்து அசட் அலோகேஷனை வந்து நம்மளால ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கோல் பேஸ்ட் அசட் அலோகேஷன் நம்மளால பண்ண முடியும். இப்போ கோல் பேஸ்ட் அசட் அலோகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்ன, ஸோ அதுக்கு நீங்க வந்து எத்தனை வருஷத்துல உங்களுக்கு பணம் தேவைப்படுது, உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்னா ஒரு 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள எனக்கு ஒரு கோல் இருக்கு, இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான அசட் அலோகேஷன் நம்ம பண்ணணும். 3 வருஷத்துல நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு கோல் இருக்கு, ஒரு 15 இயர்ஸ் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு கோல் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹையர்
ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட கோல் டைம் வந்து நமக்கு லாங்கர் டென்யூரா இருக்கு அப்படின்னா ஈக்விட்டியில நம்ம அலோகேட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜை நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே நேரத்தில் வந்து இப்போ நம்மளோட கோல் டென்யூர் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அப்படின்னா ஈக்விட்டியில அலோகேட் பண்ணலாம். பட் ஈக்விட்டிலே வந்து லோ ரிஸ்க் மீடியம் ரிஸ்க் அசட்ஸ்ல நம்ம வந்து அலோகேட் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கோல் பேஸ்டு வந்து நம்மளோட அசட்டை வந்து அலோகேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அசட் அலோகேஷன் பண்றதுனால நம்மளோட ரிஸ்கை வந்து நம்ம வந்து கரெக்டா மேனேஜ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளோட 100% நம்மளோட மணியை கொண்டு போய் வந்து ஃபுல்லாவே ஈக்விட்டி அசட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹியூஜ் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஒரு இமீடியட்டா பணம் தேவைப்படும் போது போய் நம்ம அதை எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் டவுன்ல இருக்கு அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட கேபிட்டலை விட கம்மியா இருக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ கிளியரா வந்து நம்மளோட அஜெண்டா என்ன, நமக்கு வந்து நம்மளோட கோல்ஸ் என்ன, நம்மளோட ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, நம்மளோட ஏஜ் என்ன அப்படின்றதெல்லாம் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்பந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். நம்மளோட சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.